ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரிப்பா, பல காரணத்தால என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. இனிமேல் கரெக்டாக வீடியோ போட்டுருவேன். உண்மையிலேயே உங்கள் எல்லாரையும் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே கொஞ்சம் லைக்கும் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முகத்தில் கரும்புள்ளி, பருவு வந்த தழும்பு, அப்புறமா மங்கு இதெல்லாம் சேர்ந்து முகத்தோட அழகையே கெடுக்கும். இதுக்காக அளவுக்கு அதிகமாக பணம் செலவு பண்ணி பார்லர் போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக நம்ம முகத்தை சரி செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துண்டு கற்றாழை எடுத்துட்டு அதோட சைடில் இருக்க அந்த முட்களை எல்லாம் நீக்கிருங்க. இப்போ அதோட சதைப்பகுதியை ஒரு 2-3 தடவை தண்ணீரில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கங்க. ஏன்னா நீங்கள் கட் பண்ண உடனே அப்படியே சேர்த்தீங்கன்னா அது ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. அலர்ஜி, அரிப்பு இந்த மாதிரி பல பிரச்சனை வரும். அதுக்காக தான் நீங்கள் சித்த மருத்துவத்துலேருந்து ஆங்கில மருத்துவத்துலேருந்து எதில் பார்த்தாலும் சரி கற்றாழை சேர்க்காம எந்த மருந்துமே செய்ய மாட்டாங்க. அந்தளவுக்கு இது ரொம்பவே சிறந்த பலன் தரக்கூடியது. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான கற்றாழையாக இருந்தால் பெஸ்ட்டு. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச இந்த கற்றாழை சாறை ஒரு சல்லடை, அப்படி இல்லைன்னா மெல்லிசான ஒரு துணியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டி அதோட சாறை மட்டும் எடுத்தாச்சு. இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கங்க. ஏன்னா எலுமிச்சை அளவுக்கு அதிகமான ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அப்புறம் கண்களுக்கு கீழே இருக்கிற கருவளையம் எல்லாத்தையும் நீக்கக்கூடியது. அதனால அவசியம் சேர்த்துக்கங்க. அடுத்து இது கூட கிளிசரின் இருந்தால் தாராளமாக ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. இதுவுமே நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். அடுத்து உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு ஒத்துக்கும் அப்படின்னா விட்டமின் இ டேப்லெட் ஒரு 2 சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. இது நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது, சிறந்த கிருமி நாசினி. அப்படி இது இல்லைன்னா பரவாயில்ல, சாதாரண மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம். தாராளமாக இதை ஆண்களும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு மஞ்சள் போட பயமாக இருந்துச்சுன்னா வேணா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் அதில் ஊற்றி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதாரணமாக ஒரு பாட்டிலில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இதை தாராளமாக உங்கள் முகம், கழுத்து, கைகளில் அப்ளை பண்ணுங்கள். இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் சருமம் ரொம்பவே பொலிவாகவும் ஈரப்பதத்தோட நல்ல பளபளப்பாக இருக்கும். கூடவே நல்ல நிறமும் அதிகரிக்கும். முகத்தில் இருக்க அந்த பருவு, கரும்புள்ளி, தழும்பு, மங்கு இது எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். இரவு நேரத்தில் இதை நீங்கள் அப்படியே உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிட்டு தூங்கிடலாம். காலையில் எழுந்து குளிர்ந்த நீரால் கழுவலாம். ஆனால் சளி தொல்லை உள்ளவங்க மட்டும் நைட்டில் பயன்படுத்த வேணாம். ஏன்னா சளி பிடிக்கும். அதனால தான் இது உண்மையிலே நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. எந்த பாதிப்பையும் பக்க விளைவையும் ஏற்படுத்தாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எதையுமே ஒரு நாள் பயன்படுத்துறதை விட தொடர்ந்து நம்பிக்கையோடு பயன்படுத்தும் போது நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை ஒரு 2-3 நாள் நீங்கள் பயன்படுத்தும் போதே உங்கள் முகம் நிறம் அதிகரிக்கிறத நிச்சயமாக உங்களால் உணர முடியும். அதுக்காக ஒரே வெள்ளைன்னு ஆயிடுவோன்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற அழகை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி பார்க்கலாம். ஏன்னா கடையில் விற்கிற கண்ட கெமிக்கலை பயன்படுத்தும் போது அது நம்ம சருமத்துக்கு தீங்கை தான் விளைவிக்கும். இந்த மாதிரி இயற்கையான பொருளை பயன்படுத்தும் போது இது நம்ம சருமத்துக்கு ஆரோக்கியமானது. சரும சுருக்கங்களும் மறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.